52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். மாற்றம் வேணும்ன்றத இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 100% வெற்றி பெற்று. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற கொஸ்டின். சரி, இந்த பையனை நம்பி ஆட்டம் கேட்டு வந்தவர் அதை கூட விட்டுறலாம். மழையில முடிச்ச காலம் அந்த பின்னாடி வேம்புலி ஆட்சி சாத்திருக்கான்றா. ஆங்கருக்கு என்ன, உங்களுக்கு ஆங்கருக்கு என்ன நீங்க பண்ணீங்க? ஆங்கர் என்ன இருக்கு? என்ன படிப்பு படிச்சீங்க நீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். நான் என்ன படிச்சிருக்கேன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு சொல்லுங்க சார். ஆங்கரா வந்து இங்க உட்கார்ந்து எங்களை வர்றவங்க போறவங்க எல்லாம் கேள்வி. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, மாதுளம்பழம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா ரத்தம் ஊருன்னு டாக்டர் சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தா, நான் வாங்கிட்டு வந்த பழத்தை பார்த்தா இதுக்கு நான் தான் ரத்தம் தரணும் போல. இது எங்க எனக்கு தரப்போகுது. இது பாக்குறதுக்கு ஏஐ மாதிரி தெரியுது இல்ல, ஆனா இது ஒரிஜினல். இலவ மஞ்சள் திரட்டி இட்லி மாதிரி உருட்டி கடுகுல கண்ணு வச்சு மிளகுல மூக்கு வச்சு நீளமான வாளோட ஆளே பாக்குறதுக்கு பொறிவுரோட மாதிரி அழகா இருக்கானே, இவன் தான் ஸ்னோ ஃபேரி. இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹிமாயனேகா. அனிமேக்கு பேர் போன ஜப்பான்ல தான் இந்த அழகான பறவையும் இருக்கு. வெள்ளையா பனிக்கட்டி உருண்ட மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுனாலதான் இதை ஸ்னோ ஃபேரின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல அதிர்ஷ்டத்துக்கு என்னை பாரு யோகா வரும்னு பஞ்சகல்யாணிய சொல்ற மாதிரி ஜப்பான்ல பஞ்சு மாதிரி இருக்க இந்த பறவையை சொல்றாங்க. இந்த பறவையை பார்த்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது கூடவே ஆனந்தம் அப்படின்றதும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஃபுட் மாதிரி நம்மள தேடி வரும்னு சொல்றாங்க. அதாவது இந்த பறவையை பார்த்தாவே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த பறவையை பார்த்தா மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள நேர்ல பார்த்தாலோ இல்ல அவங்க போட்டோ பார்த்தாலோ இல்ல அவங்கள நினைச்சு பார்த்தாலோ உண்முகம் பார்த்து நிம்மதியாச்சுன்ற மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படின்லாம் அவங்கள டேக் பண்ணுங்க. நன்றி, நமக்கு. ஹலோ, இன்கம் டாக்ஸ்ல இருந்து பேசுறோம். இன்கம் டாக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு. நான் அப்பவே சொல்ல சிபிஎஸ் சொல்லலான்ட்டே. சிபிஎஸ் கிளம்புன்னு சொன்னேன். சித்தியா, அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு, வரியா?
நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதம்பரம் ஆயிருவீங்க. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். What do you do for a living? I'm a fitness model. I'm the before picture. இவர் வருவாரா, 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? காமெடி புண்ட பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இந்த கிளிப் ஃபார்மிங் இன்டர்வியூஸ் இருக்காங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? அந்த ஐபோன் 17ல ஒரு கேமரா செட்டப் இருக்குல்ல, பேக் கேமரா தெரியும், ஃப்ரண்ட் கேமரா தெரியும், அதே செட்டப் தான் உங்களுக்கு தேவை. அப்பதான் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. மூஞ்சி தரலன்னு சொல்லிட்டு இஷ்ட புண்டைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்காங்கல்ல. வாவ், அட் திஸ் பாயிண்ட் இந்த இன்டர்வியூஸை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் அக்கவுண்ட் இருப்பாங்களே, இதெல்லாம் ரீல் கீழ உன்னை ஹேட் பண்ணணும்னா ஃபேக் அக்கவுண்ட் வச்சு தான் ஹேட் பண்ணுவாங்க. ரியல் ஐடியில வர தைரியம் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா இல்ல. இந்த மாதிரி இந்த இன்டர்வியூல இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி சீப்பா பேசின்னு சுத்திட்டு இருக்கணும்னா மூஞ்ச காட்டி பேசுறேன். ஏன் பயப்படுற? நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. உங்களுக்கு வந்து மை மம் டோல்ட் தட் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க தட் ஷீ இஸ் a big fan அப்படினு சொல்லிட்டு. அதனால அம்மா கிட்ட கேட்டதா சொல்லுங்க. பஸ்டில் ஜோசப் ப்ரோ big fan me and also my wife அவங்களும் சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அம்மா 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 ஆக்சுவலி இவங்கள சொன்னாங்க. பார்க்கலையா? இல்ல பார்த்தாங்க. உங்களோட பொன்மான்ல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் ஃபேன் இல்லையா? சாரிமா அம்மா சொன்ன சரி விடுங்க. எங்கே திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சர் முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க. தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம். வாக்கருப்பு ஒண்ணு மாதிரி ரொம்ப பேர் இந்த இடத்த மாத்திர லட்சியத்தோட வந்திருக்காங்க. வெல்கம் பெரிய பாரதி ராஜா.